Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது. இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளிலிருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான். ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வுன்றது வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும். அதில் ஒவ்வொன்றையும் எப்படி நாம் அதிகப்படியாக நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் இன்னைக்கு நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். இன்னும் அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் அந்த திறன்கிற இந்த ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும். ஆனால் எங்களை பொறுத்த ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்சி பண்ணி தான் இன்றைக்கி அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது. இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலேருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கப்படும். ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100 மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவல்ல இருக்கு? அதான் சொல்றாரு. இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க. நம்மள நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் இருக்காங்க, வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை பெருமையாக பேசுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள 167 பிள்ளைங்க 100 வாங்கினு சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 90-98 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க அப்போ அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துருச்சு. பத்திரிகை தான் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது. விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாம் அதெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பறவை மேலே திருப்பிட்டாங்க, ஆளாருக்கு சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யாரெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா, யார் டிஓவா இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார், அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார், அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேரை கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம். பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன். திருப்பி அதை நீங்கள் பாருங்க. நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே 167 பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த 100 வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான். அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100 வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன். மார்க் அதிகமா இருப்பாங்க, சென்டம் அதிகமா இருக்கும். இப்போ அது கணிதம் பின்தங்கிய நிலையிலே இருக்கு. நீங்க வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில கூட 8th ஸ்டாண்டர்ட் கணிதம் பின்னால தான் இருக்கிறாங்க. இது நம்ம கணிதத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு என்ன செய்ய போறோம்? இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் கொடுத்தாங்க. நாங்களும் அதை ஃபுல்லாக எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம்.
நீங்கள் சொல்கிற மாதிரி 3வது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷனல் ஆவரேஜை விட, அதாவது நேஸில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்கள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் ஆவரேஜை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாது. அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ இந்த 8வது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேட்ச்லேருந்து வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டியது எங்களோட கடமை தான். ஏன்னா 9, 10, 11, 12 எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க 12th நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துறோம். பட் ஆனால் அது மட்டும் போதுமானு சொன்னால் 8வது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம் தான். அதனால தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணும் எழுத்துமோட இம்பாக்ட் வந்து நமக்கு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ, இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்புல ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ, அது மாதிரி திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும். நான் தெரிவிச்சேன். ஆமா, ஆர்டி இதை பத்தி லாஸ்ட் +2 டைம்ல நடக்கக்கூடிய மால் பிராக்டிஸ், அது மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை, அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த நூற்றாண்டு காலமா தேர்வுத்துறையும் சரி வெளிப்படையா ஒரு டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி ஒரு மால் பிராக்டிஸ் நடந்தது, இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலாவே பிரஸ் வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட் 25 இயர்ஸா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடந்தது, நான் நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லலை. ரெண்டாவது சொல்லும் போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா, எங்க நிறைய மால் பிராக்டிஸ் நடக்குது, எங்க பிட்டு நடக்குதுன்னா, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷனா இருக்கும். ஆனா அதை சொல்றதுல என்ன தயக்கம் தெரியல. இந்த வருஷம் வந்து அதை பத்தின தகவல் ஒரு தகவல் கூட இல்லடா. உங்களுக்கு தர சொல்றேன் நான் தகவல் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நீங்க வந்து மால் பிராக்டிஸோ ஒரு லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங் மிகப்பெரிய நியூஸ் அது பரவி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யாரும் அப்படி சீக்கிரட்டா இல்ல. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா அதுக்கான தகவல் கண்டிப்பா நான் தர சொல்றேன். நான் இப்ப அந்த ஆர்டி இதை பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம +2 ரிசல்ட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா, இமீடியட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்பை பொருந்திய நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம். நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 617 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு வராமலே நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துகிட்டு இருக்குதுல. இந்த சமகர சிக்ஷா அபியானில் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஐ இருக்கிற 25% அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தம் நான் சொன்னேன், மற்றதை கூட நம்ம டிபேட்டபிளாக உட்காந்து நம்ம பேசலாம். நம்ம இந்த ஆர்டிஐங்கிறது வந்து பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். நாங்கள் தலைமை செயலாளர் எழுதியிருக்கிறார். தலைமை செயலாளருக்கான பதில் வரும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ 12th ரிசல்ட் அறிவிச்சு இத்தனை நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல. இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரி இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் தான் போயிருக்காங்க. அது வரும்போது அங்கே என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வில் டேக் அ கால். சார், கல்வியில வட மாவட்டங்கள் தொடர்ந்து காலங்காலமாகவே பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. இப்போதைய FM ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாரு. இப்போ என்ன நிலவு இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்? நார்த் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு தான் நான் சொல்லணும். இப்போ கிருஷ்ணகிரியில் நீங்கள் லாஸ்ட் 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறிக்கும். அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்டர் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. பட் ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக நாங்கள் சொல்லும்போது இந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது ஒரு சில இடத்துல இருக்குது. ஐ அக்செப்ட் தட். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்பொழுது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும். எந்த ரெக்ரூட்மெண்ட் முதல்ல நார்த் சைடில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவை நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கிறோம். நீங்கள் சொல்ற மாதிரி சவுத்து, டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். அதற்கான ஃபோக்கஸ் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அச்சீவர்ஸ் ஆஸ்பிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டித் தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பிள்ளைங்களை தான் உள்ளபடியாக ஸோ ஹாப்பி. ஸோ அந்த சிஸ்டம், அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் இன்னைக்கு நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள், ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு எங்களுக்கு. பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு அது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு.
அது எந்த அளவில் நம்ம வேகமாக முடிக்க போகிறோம். அப்புறம் அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் வந்து வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொன்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த 3192 பேர் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டம் நாங்கள் சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்டும். சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காட்ட ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதில் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுங்கும் போது நாங்களும் இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டோம் 4 மாதத்தில் நம்ம புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கு அது நிலுவையில் இருக்குது. அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம். அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம் இப்படியே தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஸ்கூல் நடத்த முடியும். நாங்கள் அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் மூலமாக நம்முடைய மாண்பை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை எனக்கு NEP படி 3, 5, 8 வந்து CBSE பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மேபி ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல அட்மிஷன் போடுவோமா இல்ல எப்படி சார்? 3ல ஃபெயிலனா 4 அங்க இருந்து நம்ம செயல்படு வராங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற வந்து இட் இஸ் 358க்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை. அதாவது அவங்க ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நாம் வந்து 5 வயசில் நம்ம பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ப்போம். அவங்க 6 வயசில் பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ப்பாங்க. அந்த ஏஜுக்கான அந்த ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு. சரி, நல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா பிள்ளைங்களை யாரும் கைவிட்டுற வேணாங்கிறதுக்காக. ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.